My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வருகிற 30ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடுல உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் சரி அல்லது பிடிஎஸ் கிடைச்சாலும் சரி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 30th. அதுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ தேர்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4 சுற்றுகள் நடக்கும். இதில் 3வது சுற்று ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா இந்த 3வது சுற்றுல இருந்து ஃபினான்ஷியல் லாசஸ் அப்படிங்கிறது இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர், பெனால்ட்டி, டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ், காலேஜ் கிடைச்சா எப்படி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யார் எலிஜிபிள், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள், ப்ளஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, அண்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், இதில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், அண்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த தேர்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பெக்டடாக டோட்டலாக எவ்வளோ சீட் வருவதற்கான வேக்கன்சி சீட் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கல சார், நான் ஆல் இண்டியாலையும் ட்ரை பண்ணேன், தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணேன், எங்கேயுமே எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கிற எல்லா மாணவர்களும் தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம். ப்ரொவைடட் யுவர் நேம் இஸ் இன் த மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ சீட்டு கிடைக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைச்சது சார், ஆனால் நான் அதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் வரணும்னு நினைக்கிறேன், ரீஅலாட்மெண்ட் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கிரேடேஷனுக்காக தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? தேர்ட் ரவுண்டுக்கு யூஆர் இன்ஃபேக்ட் இப்படி சொல்ல போனால் எல்லாருமே எலிஜிபிள். சீட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி எல்லாருமே எலிஜிபிள். அப்போது இதில் ஒரே ஒரு விஷயம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ இது ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. இஃப் யூ ஆர் அ ஜாயிண்ட் கேண்டிடேட் இன் ஆல் இண்டியா கோட்டா ஆர் எனி அதர் கவுன்சிலிங், வேறு எந்த ஸ்டேட்டில் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டினுடைய அல்லது ஆல் இண்டியா கோட்டாவோ தமிழ்நாடோ எதனுடைய தேர்ட் ரவுண்டுக்கும் நீங்கள் போக முடியாது. அப்போது அல்டிமேட்டாக தேர்ட் ரவுண்டில் உங்கள் கையில் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் ஓவர் இந்தியா. இதான் ரூல்ஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போது இந்த இதில் நமக்கு தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 3. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃப்ரீ எக்ஸிட் முடிஞ்சிருச்சு. இன்னும் வேறு நிறைய மாநிலங்களில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டுக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் இருக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். ஃபோர்த் ரவுண்டுக்கு அல்லது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரவுண்ட் நடத்துனாங்கன்னா அந்த ரவுண்டுக்கு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஃப் நாட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 3, ரவுண்ட் 3ல் உங்களுக்கு சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க, எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த சீட்டை எடுத்தே ஆகணும். எடுக்கலைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒருவேளை சீட்டு கிடச்சிருச்சு, நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், தேர்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எனக்கு பிடிக்கல, இல்லைனா அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சரியில்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்ஆர்ஓ ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் அந்த காலேஜில் ரிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. பெனால்ட்டி வரும். சரிங்களா? ஹை பெனால்ட்டி வரும். என்னென்ன பெனால்ட்டி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பெனால்ட்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ அப்படின்னு ஒன்று வரும். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணுறீங்கன்னா 10 லட்ச ரூபா பெனால்ட்டியாக நீங்கள் கட்டணும். அது போக நீங்கள் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டியூஷன் ஃபீஸை ஒரு பைசா கூட திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் அந்த காலேஜில் சேர்வதற்காக கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபோர்ஃபீட் ஆகிடும், உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வித் திஸ் மைண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி எங்கேருந்து வருது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட் எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாற்றிடுவாங்க. என்ஆர்ஐயில் ஃபில் ஆகாத சீட்டு
மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இது எல்லாத்தையும் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் தேர்ட் ரவுண்ட்லேயும் என்ஆர்ஐக்கும் மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்போவும் தேர்ட் ரவுண்ட்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா தான் அந்த சீட்டை வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? வேகன்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் சரி, அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் சரி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி, எல்லா சீட்டுமே அலாட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் முடிவில் எல்லா சீட்ஸுமே, ஆல் த சீட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் கம்ப்ளீட்லி அலாட்டட். இப்போ இந்த மாணவர்கள் போய் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வேகன்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி கேட்டகரியில் அன்ஃபில்டு சீட் அப்படிங்கிறது இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டியில் எல்லாம் அலாட் ஆகிடுச்சு, கிறிஸ்டின் மைனாரிட்டிலையும் எல்லாம் அலாட் ஆகிடுச்சு. ஆனால் மலையாள மைனாரிட்டியில் 52 சீட்டுக்கு 46 சீட்டு தான் அலாட் ஆகியிருக்கு. ஸோ 6 சீட்டு அன்ஃபில்டாக இருக்குது, அன்அலாட்டடாக இருக்குது. அப்போ இந்த 6 சீட்டு டெஃபினட்டாக தேர்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது வேகன்சி பொசிஷனில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அகைன் இன் மலையாள மைனாரிட்டி கோட்டா இஃப் தேர் இஸ் நோ கேண்டிடேட் தென் அது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். அடுத்தபடி என்ஆர்ஐ சீட், இங்கே தான் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 608 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இதில் 242 சீட் தான் அலாட் ஆகியிருக்கு செகண்ட் ரவுண்டில். விச் மீன்ஸ் 366 சீட் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு அன்ஃபில்டாக வரப்போகுது. அப்போ இந்த தேர்ட் ரவுண்டில் 366 சீட் ப்ளஸ் ஒரு 6 சீட் இருக்கு இல்லைங்களா? இப்போ 372 சீட்டுங்கிறது இப்போதைக்கு நமக்கு கண்ணில் தெரியக்கூடிய வேகன்சி பொசிஷன் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோங்கிறது மாணவர்கள் சேர்றது சேராமல் போகிறத பொறுத்து தான் தெரியும். ஒருவேளை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயுமே அல்லது ஈவன் என்ஆர்ஐலையுமே சில பேர் சேராமல் கூட போகலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் எனக்கு காலேஜ் கிடச்சிருச்சு செகண்ட் ரவுண்டில், ஆனால் எனக்கு சேர பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஜாயின் பண்ணிடுங்க. இஃப் ஃபீஸ் இஸ் அ இஷ்யூ, ஃபீஸ் கட்ட முடியாது, அஃபோர்டபிலிட்டி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீஸ் வாங்குறாங்க, என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட நான் தயாராக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிங்க. இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன ரீசனுக்காக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் தேர்ட் ரவுண்ட் வந்து அன்சர்டைன் தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத வந்து யோசிச்சு முடிவெடுங்க. பிகாஸ் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி, செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி, அந்த சீட்டையும் வேண்டான்னு சொல்லி தேர்ட் ரவுண்டுக்கு போனால் தேர்ட் ரவுண்டில் சீட்டு வருமா வராதா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம். 2 விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்ட் ரவுண்டில் ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னா நான் ரிப்பீட் பண்ணிவிடுவேன். ஒருவேளை எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா அப்ராட் போக போகிறேன், ஒருவேளை எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா வேறு கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். இல்லை எனக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த வருஷம் கன்டினியூ பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு ஒரு கல்வியாளரை நான் பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ இப்போ 372 சீட் வந்து வேகன்சி பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது தவிர ஏதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதெல்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், எவ்வளோ சீட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் திரும்பி வராது, நீங்கள் கட்டியிருந்த டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு திரும்பி வராது. ஒருவேளை ரீஅலாட்மெண்ட் போய் நான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னா ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக போயிடும், நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸும் போயிடும். பெனால்ட்டி அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி, நீங்கள் காலேஜில் ஜாயினே பண்ணலைன்னா பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து வராதுன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். 10 லட்ச ரூபா பெனால்ட்டி, அப்புறம் நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸ் ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 13 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 15 25 லட்ச ரூபா ப்ளஸ் ஒரு 1 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட், 26 லட்ச ரூபா நமக்கு வந்து லாஸ் ஆகும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் கோட்டா, இஃப் இட் இஸ் அன் என்ஆர்ஐ கோட்டா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய அளவில் லாஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நல்லா யோசிச்சு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா சேருவீங்களோ அதை மட்டும் போடுங்க. சேராத எனக்கு இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாதீங்க. வேறு யாராவது ஆட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம், நம்ம அந்த சீட்டை பிளாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.